வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. கார்த்திகை நட்சத்திரம். ஸோ இது 1ஆம் பாதம் மேஷத்தில் 2, 3, 4 ரிஷபத்தில் வரும். நான் எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஆனால் தசைகள் உங்கள் எல்லாருக்குமே காமனாக தான் வரப்போகுது. சரி, இதில் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் ஒரு பெரிய பசங்களை ஆகிற வரைக்கும் ஸ்கூல்லையே சந்திர தசை நடக்கும். இப்போ பசங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, ஜாலியாக இருக்கவங்க, சந்தோஷமாக இருக்கவங்க. அதாவது முருகனை வளர்த்தது யாருன்னு பார்த்தா கார்த்திகை நட்சத்திர பெண்கள். அதனால தான் அவரை கார்த்திகேயன் அப்படி சொல்கிறோம். அவரும் எப்படி சின்ன வயசில் அம்மா பாசம், ஆதி பராசக்தியோட செல்லமாக வளர்ந்த பிள்ளை, வளர 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 சேட்டை தாங்கலை. அதே தான் கார்த்திகை நட்சத்திரத்தை பெற்று எடுத்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். சேட்டை அவ்வளோ சேட்டையாக இருக்கும். ஸ்கூலு முக்கியமாக இந்த +1 +2 காலேஜ் படிக்கிற டைம்லலாம் இவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். ஊரில் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் கூட்டின்னு வரும். அவ்வளோ அமகலம் பண்ணுவாங்க இந்த பசங்க. அதனால் டீனேஜ் பருவம், முக்கியமாக இந்த 10th காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த பருவத்தில் அவங்கள எவ்வளவு பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா சண்டை எடுத்துன்னு வருவாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. செவ்வாய் இதை பாசிட்டிவாகவும் மாற்றலாம், நெகட்டிவாகவும் மாற்றலாம். இந்த செவ்வாய் தசையில் இந்த பசங்க நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இதுவும் கவர்மெண்ட் கிரகம். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் நல்லா முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குது. யாராவது நல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே லைஃப் செட்டில் ஆகிடும். அப்படி இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்களா, ஸ்போர்ட்ஸ்லலாம் விட்டுட்டு, இல்லை ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் விட்டுட்டு ஒரு டிசிப்ளினில் வந்தாலும் இவங்களுடைய லைஃப் ரொம்ப சூப்பராக போகும். இது இல்லாமல் சண்டை சச்சரவு அது இதுன்னு எதனா போனாங்கன்னா தான் அடுத்த தசை புரட்டி எடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு மிட்-20ஸ்லேருந்தே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40s கிட்டேயே என்ன வரும்னா ராகு தசை வரும். பிரித்து எடுத்துரும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோன்றதை பொறுத்து தான் ராகு தசை. நீங்கள் எதை சொல்ல, இப்போ கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ராகு தசை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஏதாவது சேட்டை பண்ணி சண்டை சச்சரவு, போலீஸ் கேஸு, ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டிங்கன்னா ராகு தசையில் வெளியே எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? அதுவும் இந்த ஜூலை மாதம்லாம் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. மேஷராசி சனிப்பயிற்சி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு இருப்பார் சனி பகவான். அதுவும் ராகு திசையில் இருக்கிறவங்கள சனி ப்ளஸ் ராகு வறுத்து எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்ருப்பார் தலைவர். உங்களுக்கெல்லாம் டீஃபால்ட்டாக ஒரு பரிகாரம் ஜென்ரலாக நம்ம மாத பலன்கள்லாம் பரிகாரம் கடைசியாக சொல்லுவோம். நான் இது அந்தந்த தசைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். அதனால் ஃபுல் வீடியோவை கூர்ந்து கவனிங்க. நீங்கள் இப்போ சனிப்பயிற்சி ஆரம்பித்ததுனால இது சூரியனுடைய நட்சத்திரம். இது டீஃபால்ட்டாகவே உடம்பு பயங்கர சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை டீஃபால்ட்டாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஒன்று. ராகு தசையில் இருக்கவங்க கண்டிப்பாக கருப்பு உளுந்து வச்சு கஞ்சியாக குடிங்க. நான் நிறைய பேருக்கு கருப்பு உளுந்து பவுடராக்கி தேய்ச்சி குளிங்கன்னு
உடம்புல ஊற வச்சு தேய்ச்சி குளிங்கன்னுவேன். அது நிறைய பேர் பாத்ரூம் அழுக்காகுதுன்றதுனா என்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. அதனால் சார் குடிச்சிருங்க, சாப்பிட்ற பொருள் தானே, கஞ்சை வச்சு குடிச்சிருங்க, அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த இவர் நம்ம முருகன் என்ன சொல்லுவோம், ஞான கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஞான கடவுள்னால், தலைவன் சின்ன வயசில் பண்ண சேட்டை அப்படி, அவர் சேட்டை பண்ணி அடி வாங்கி கடைசியில் ஞானத்தின் கடவுள் ஆகிட்டார். உண்மை அதுதான். சின்ன விஷயம் மாம்பழத்துக்கு சண்டை போட்டது, அப்புறம் இல்லை இதெல்லாம் சின்ன விஷயம், நம்மளுக்கு பெருசாக ஒரு விஷயம் இருக்குன்னு சூரபத்மனோட சண்டை போனது, அதையும் ஜெயிச்சு அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் மேடு பள்ளம் மக்களை படை திரட்டி. அதனால தான் முருகன் கோயில் தான் படை வீடுன்னு சொல்லுவோம், வேறு எதையும் படை வீடுன்னு சொல்ல மாட்டோம். ஆலயங்கள் கோவில்கள் முருகன் தான் படை வீடணும், படை திரட்டினார் மனுஷன். அதுக்கப்புறம் தான் அவ்வளோ சண்டைக்கு அப்புறம் ஞானம் வந்தது. இவங்களும் அதே மாதிரி தான், செவ்வாய் தசை ராகு தசை இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் இவங்களுக்கு ஒரு தெளிந்த ஞானம் வரும். நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்க ஒரு 50 வயசு 50-60 வயசில் இருக்கவங்க கிட்ட போய் பேசி பாருங்கள். அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. அதே சமயம் ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு நிறைய, ஏன்னா அவங்களே ஏற்கனவே நிறைய தில்லாலங்கடி வேலை பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த பக்கம் தட்டினா என்ன திறக்கணும் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ அட்வைஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். குரு தசை நல்லா ஓடும். இப்போ உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பித்ததால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதான் உங்களுக்கு வந்து இப்போ இவங்க வந்து சூடுன்னு சொன்னால, இவங்க வந்து நெருப்பு மாதிரி. இந்த நெருப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் நல்ல முன்னேற்றம் வர எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் மேஷத்தில் இருக்க கிருத்திகையாக இருந்தால் தொழில் நல்லா வளரும். நீங்கள் ரிஷபத்தில் இருக்க கிருத்திகையாக இருந்தால் நடத்துகிற தொழிலில் வந்து காசு சூப்பராக வரும். இப்படி தான் ஆகும்போது தான் தொழில் நல்லா நடக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மேஷத்தில் இருக்க கிருத்திகையாக இருந்தால் இப்போ எதனா அதை முருகன்றது தான் பூமிக்காரகன்னு சொல்லுவோம். லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நகை வாங்குறது, இது எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தாராளமாக வாங்கி போடலாம். அதே ரிஷபத்தில் இருக்க கார்த்திகேயாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து பயங்கரமாக வின் பண்ணுவீங்க. நீங்கள் வேலை சம்மந்தமாகவோ திருமணம் சம்மந்தமாகவோ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. மெயினாக திருமணம், ரிஷபத்துக்கு மெயினாக திருமணம் வந்து ரொம்ப 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 நல்ல டைமாக இருக்குது. தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கண்ணை மூடிட்டு இறங்குங்க, முருகனை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் மேஷத்தில் இருந்தால் 2 கடவுள் வழிபாடு பண்ணலாங்க. தினமும் காலைல சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், இன்னொன்று முருகன் கோயில் போயிட்டு வரலாம். டிஃபால்ட். நீங்கள் ரிஷபத்தில் இருக்க கார்த்திகேயனாக இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணலாம், சூரிய நமஸ்காரன்றது டிஃபால்ட். முருகன் கோயிலில் வள்ளியை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சுக்கிரன் வீடு, ரிஷபத்தில் இருக்கிறது சுக்கிரன் வீடு, முருகனுக்கு சார்ந்தது. வள்ளி அம்மாவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சூப்பர். முக்கியமாக திருமணத்துக்கு லக்ஷ்மி அம்மாவை வழிபாடு பண்ணலாம். இதுவும் திருமணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. பால் பொருட்களை பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு ஏலக்காய் தட்டி போட்டு அன்னதானம் கொடுங்க. உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.